Praise the Lord சொல்லலாமா? If you have your Bibles with you, உங்கள் வேதாகமம் உங்களிடத்தில் இருக்குமானால் go to the book of Acts chapter number 3. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். The book of Acts chapter number 3. அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். This is a great passage of scripture. இது ஒரு பெரிய மகத்துவமா படைத்த ஒரு இறை வார்த்தை. This will tell you certain truths which I'm going to explain this evening. இன்றைக்கு நான் விளக்கக்கூடிய சில உண்மைகளை இந்த ஒரு வசனம் உங்களுக்கு காண்பிக்கும். I will tell you what I'm going to share. எதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் என்று நான் முதலாவது தலைப்பை சொல்லட்டும். To receive a miracle from God, தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள you and I must participate in receiving the miracle. அந்த பெற்றுக்கொள்கிற அந்த ஒரு நிகழ்விலே நீங்களும் நானும் அதை பங்கேற்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Amen. 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 Many of us say, God do a miracle. அநேகர் சொல்கிறோம் தேவனே அற்புதம் செய்யும். And the Lord does a miracle. கர்த்தர் அற்புதம் செய்கிறார். But we are not in the place to receive the miracle. ஆனால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நிலையில் அந்த இடத்தில் நாம் இல்லாமல் போகிறோம். Listen very carefully. கவனம் வைத்து கேட்போம். It's like a cricket match. அது ஒரு கிரிக்கெட் ஒரு மேட்சை போலதான். The striker strikes the ball. அந்த பந்தை அந்த மட்டிலே அந்த கிரிக்கெட் பேட்ஸ்மேன் அடிக்கும் பொழுது, and then if you want to get a catch, அந்த பந்தை பிடிக்கும் பொழுது the fielder makes sure he's positioned himself to receive the catch. அந்த ஃபீல்டர் அந்த பந்தை பிடிக்கிறவன் எங்கே அந்த பந்து வந்து விழ போகிறதோ அந்த இடத்திற்கு அவன் ஓடி போக வேண்டும். He has positioned himself to receive the catch. அந்த பந்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பிடித்துக்கொள்ளும்படியாக அது ஏற்ற நிலையில் ஏற்ற இடத்தில் அவன் நிற்க வேண்டும். For us to receive a miracle from God, நாமும் கூட தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் there is a positioning yourself. நம்மை நாமே ஒரு இடத்தில் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. Am I making sense this evening? நான் சொல்வது உங்களுக்கு விளங்குகிறதா? Hallelujah. Hallelujah. Are you understanding what I'm trying to tell you? நான் சொல்வது உங்களுக்கு புரியுதா? Because many times we say you're a miracle working God. அநேக முறை நாம் சொல்கிறோம் கர்த்தாவே நீர் அற்புதங்களை செய்கிறவர். And we sing those wonderful lovely songs about him being a miraculous God. அவர் அற்புதங்களின் தேவன் என்ற அருமையான பாடல்களையும் அவருக்காக பாடுகிறோம். But we never stop to receive the miracle. ஆனால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள இடத்திலே நாம் நிற்பதே இல்லை. So today I'm going to explain இன்றைக்கு அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். how to be able to position yourself to be able to receive this miracle from our heavenly Father. நம்முடைய பரலோக தந்தையிடத்திலிருந்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் எப்படி நம்மை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். Verse number 1 of chapter number 3 of the book of Acts. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Now Peter and John went up together to the temple at the hour of prayer, the 9th hour. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். A certain lame man from his mother's womb was carried, whom they laid daily at the gate of the temple, which is called Beautiful, to ask alms from those who entered the temple. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட தேவாலய வாசலிலே வைப்பார்கள். Who seeing Peter and John go about into the temple ask for alms. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். And fixing his eyes on him with John, Peter said, look at us. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்று சொன்னார்கள். So he gave them his attention, expecting to receive something from him. அப்பொழுது அவன் ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று அவனுடைய கவனத்தை பேதுருவும் யோவான் மீது வைக்கிறான். Peter said, silver and gold I do not have, what I have I give you, in the name of Jesus Christ rise up and walk. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. And he took him up by the right hand, lifted him up, and immediately his feet and ankle bones received strength. வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. So he leaping up stood and walked and entered the temple with them, walking, leaping and praising God.
அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். And all the people saw him walking and praising God. அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவனை துதித்தார்கள். Somebody shout hallelujah. அல்லேலூயா. What a great portion of scripture. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசன பகுதி இது. There was a man who was lame. ஒரு சப்பானியாக இருந்த ஒரு மனுஷனை இங்கே பார்க்கிறோம். And the Bible says even from his mother's womb never walked. அவன் தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுதே அவன் சப்பானியாக அவன் நடக்காமல் பிறக்கிறான். This man was a candidate for a miracle. இவன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஏற்ற நபராக இருக்கிறான். And so we're going to examine his life. ஆகையால் இவனுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். And we're going to see things around his life. அவனுடைய வாழ்க்கையை சுற்றி என்ன அவருடைய சூழ்நிலைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். The Bible says வேதம் சொல்கிறது Peter and John went up together to the temple to the hour of prayer, the 9th hour. அந்த ஜெப வேளையாகிய அந்த 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் ஒன்றாக தேவாலயத்திற்குள் போவதை இங்கே படிக்கிறோம். There are two people who went to meet this man. இந்த மனிதனை சந்திக்கும்படியாக இரண்டு பேர்கள் போகிறார்கள். It was a divine setup. அது ஒரு தெய்வீகமான ஒரு சந்திப்பு. Hallelujah. அல்லேலூயா. This man could not walk anywhere. இந்த மனுஷன் எங்கு நடக்க முடியாது இருந்தான். But God sent two people to meet him. ஆனால் அவனை சந்திக்கும்படியாக தேவன் இரண்டு நபர்களை அவனுக்கு நேராக அனுப்புகிறார்கள். I do not know your problem this evening. இன்று மாலை உங்களுடைய பிரச்சனை எனக்கு தெரியாது. But I thank God you're here in this place. ஆனால் நீங்க இந்த இடத்துல இருக்கிறீர்கள் என்று நினைத்து கடவுளை நான் துதிக்கிறேன். Because there's something coming to you this evening. ஏனென்றால் உங்களுக்கு நேராக ஏதோ ஒரு காரியம் வந்து கொண்டிருக்கிறது. It's the word of the living God. அது தேவ உயிரோடு இருக்கிற கடவுளுடைய இறை வார்த்தையாகும். Jesus said heaven and earth will pass away but my word will never pass away. இயேசு சொல்கிறார் வானமும் இந்த உலகமும் அழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் அழியாமல் இருக்கிறது. Two people came to meet this man. இந்த சப்பானியை சந்திக்கும்படியாக இரண்டு நபர்கள் வருகிறார்கள். Two people represent two important things in the Bible. இந்த இரண்டு என்றால் இரண்டு பேர்கள் என்றால் இரண்டு முக்கிய காரியங்களை அதை எடுத்துச் சொல்கிறது. What does Peter mean? பேதுரு என்றால் என்ன? Peter means the rock. பேதுரு என்றால் வேதத்தின் அடிப்படையிலே கல்மலை அவன் என்று அழைக்கப்படுகிறான். You know, Peter walked on the water one day towards Jesus. இயேசுவை நோக்கி கடல் மீது நடக்கிறான் அல்லவா பேதுரு, நீங்கள் படித்திருப்பீர்கள். Jesus said to him, "Come, Peter." இயேசு சொல்கிறார் நடந்து வா. And so the man left his boat and started walking towards Jesus Christ. பேதுருவும் இயேசுவை போல நடக்க வேண்டும் என்று சொல்லி படகை விட்டு இறங்கி அந்த தண்ணீர் மீது நடக்கிறான். Imagine walking on the water. நீங்க கடல் தண்ணீர் மீது நடக்கிறதை யோசித்து பாருங்கள். Usually nothing will stay on the water. எதுவும் தண்ணீர் மீது வைக்க முடியாது, மிதக்க. Especially a human being trying to walk will go down. மனிதன் தண்ணீர் மீது நடக்க முயற்சித்தான் அவன் மூழ்கி போய் விடுவான். But because he heard the voice of the Lord, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை சத்தத்தை கேட்டதினாலே he walked on the water. அவன் அந்த தண்ணீர் மீது நடக்கிறான். Somebody say hallelujah. 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 First of all, I want to tell you this evening, முதலாவது இன்று மாலை உங்களுக்கு நான் சொல்வது, with Christ in the vessel, கிறிஸ்து உங்களோடு இருக்கும் பொழுது we can walk the impossible, do the impossible, live a life of impossibility. கூடாததை நம்மால் செய்ய முடியும், கூடாத காரியங்களினால் நாம் நடக்க முடியும், கூடாதவைகளாக நம் செய்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. I thought you will say hallelujah. Hallelujah. I thought you'll say hallelujah. Hallelujah சொல்வோமா? With Christ we don't have to suffer like everybody else suffers. கிறிஸ்துவோடு நாம் இருக்கும் பொழுது மற்றவர்கள் பாடுபடுகிறது போல நாம் பாடுபட தேவையில்லை. Amen. Amen. Why? Because we are connected with Christ. ஏன் என்று சொன்னால் நாம் தேவனோடு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். It's because we are following his instruction. ஏனென்றால் நாம் அவருடைய வார்த்தையின்படி செவி கொடுத்து நடக்கிறதினாலே. Jesus told Peter, "Come, Peter." இயேசு சொல்கிறார் பேதுருவே என்னை நோக்கி வா, நடந்து வா. When he came towards Christ, இயேசுவை பார்த்துக்கொண்டே அவன் நடக்கும் பொழுது the Bible says he walked on water. வேதம் சொல்கிறது கடலின் மீது பேதுரு நடந்தானாம். The same water which destroyed the Egyptian army in the Exodus, அந்த செங்கடலில் அந்த யாத்ராவும் புத்தகத்தில் அந்த எகிப்து பாளையத்தை எந்த கடல் மூழ்கடித்ததோ, the same water became concrete when Peter walked on the water. அதே கடல் தான் பேதுரு நடக்கும் பொழுது அது தரையாக மாறிற்று. The same fire which burns things around us, எந்த நெருப்பு காரியங்களை சுட்டெரிக்கிறதோ, the same fire preserved Shadrach, Meshach and Abednego. அதே நெருப்பு தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சுட்டெரிக்காமல் அவர்களை பாதுகாத்தது. The same lions which eat people up when they are hungry,
எந்த சிங்கங்கள் ஜனங்களை பார்த்தவுடன் பாய்ந்து அவர்களை சாப்பிடுகிறதோ, the same lions kept Daniel company in the den. ஆனால் அந்த சிங்க குகையிலே அதே சிங்கங்கள் தான் மனுஷர்களை பார்த்து சாப்பிடுகிற அதே சிங்கங்கள் தானியேலோடு அமர்ந்திருந்து அவனோடு இருந்தது. Somebody shout hallelujah. Hallelujah சொல்வோமா? That's the God we worship. நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். That's why we believe on a God of impossibilities. ஆகினால் தான் கூடாததை கூட பண்ணுகிற தேவனில் நாம் விசுவாசிக்கம் வைக்கிறோம். Amen. Amen. What is your situation? உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டது? Look at the word of God and get encouragement. இறை வார்த்தையை பார்த்து இன்றைக்கு உற்சாகமடையுங்கள். So what does Peter refer? பேதுரு எதை குறிப்பிட்டு சொல்கிறான்? Peter walked on the water trusting the word of God. பேதுரு தேவ வார்த்தையின் வழிகாட்டுதலிலே கடல் மீது நடந்தான். And therefore he represents faith. ஆகினாலே பேதுரு என்றால் விசுவாசத்தை குறிக்கிறது. Amen. Amen. It's the rock on which you can stand. அந்த உறுதியாக நிற்கக்கூடிய கன்மலையை குறிக்கிறது. Amen. Amen. Jesus says, on this rock I will build my church and the gates of hell shall not prevail against it. இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறான், இந்த கன்மலையின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளாது என்று சொல்கிறார். So Peter refers to faith. ஆகினாலே பேதுரு என்றால் அதனுடைய அது எதை குறிக்கிறது என்றால் விசுவாசத்தை குறிக்கிறது. What is the meaning of the word John? யோவான் எதை குறிக்கிறான்? The meaning of the word John, அந்த யோவான் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன தெரியுமா? Jehovah is a gracious giver. யெகோவா தேவன் எனக்கு எல்லாவற்றையும் தருகிறவர், கிருபையாக இரக்கம் வைத்து எனக்கு தருகிறவர் என்று பொருளாகும். Hallelujah. Hallelujah. So these two important things are needed for receiving a miracle. இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள இந்த இரண்டு காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். The book of Ephesians chapter number 2 and verse number 8. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, It says, for by grace are you saved through faith. It's not of yourself, it's a gift of God. கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், அது நம்முடைய நீதியினால் அல்ல, தேவனுடைய ஈவு என்று சொல்லப்படுகிறது. So there is two combinations of receiving a miracle. இங்கே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள இரண்டு கலவைகள் இருக்கிறது. Amen. Amen. What is the first one? முதலாவது என்ன? It's a question. What's the first one? முதலாவது என்ன? பேதுரு எதை குறிக்கிறான்? What is the first one? Faith. விசுவாசம். Allah சொல்லுங்களேன், faith ன்னு சொல்லுங்களேன். விசுவாசம். Shout faith everybody. சொல்லுங்க விசுவாசம். Okay, விசுவாசம் சொல்றீங்களா? Okay. 1 2 3. Faith. Okay, what is the first one? முதலாவது என்ன? What is the second one? இரண்டாவது. What's the second one? Grace. கிருபை. Grace. கிருபை. All right, what's the first one? முதலாவது என்ன? Faith. விசுவாசம். What is faith? விசுவாசம் என்றால் என்ன? To believe the word of God. தேவ வார்த்தையை நம்புவது. And not just believing. நம்புவது மட்டுமல்லாமல் It's acting on the word. அந்த வார்த்தையின்படி கிரியை செய்வது. What is grace? கிருபை என்றால் என்ன? God giving to us things which we really don't deserve. நாம் தகுதியற்றவர்களாக இருக்கும் பொழுதும் கூட நமக்கு கர்த்தர் கொடுக்கிறது தான் கிருபை. Amen. Amen. All right, so grace and faith are needed for a miracle. ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமானால் கிருபையும் அந்த விசுவாசமும் அவசியமாக இருக்கிறது. Praise the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Praise the Lord. தேவனுக்கு மகிமை So உண்டாகும். the Bible says வேதம் சொல்கிறது, Peter and John came to the temple பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு வருகிறார்கள். at the hour of prayer. அந்த ஜெப நேரத்திலே வருகிறார்கள். Listen very carefully. கவனம் வைத்து கேட்போம். Grace and faith is important. விசுவாசமும் கிருபையும் முக்கியம். But the Bible says they came to the hour of prayer to the temple. ஆனால் வேதம் சொல்கிறது அவர்கள் அந்த திருக்கோயிலுக்கு 9ஆம் மணி நேரத்தில் அந்த ஜெப நேரமாக இருந்ததனால் வருகிறார்கள். That means it was a routine that they followed every day. அதற்கு பொருள் என்ன? ஒவ்வொரு நாளும் கூட அந்த ஏற்ற நேரத்தில் அந்த ஜெப வேளையில் தொடர்ந்து இவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். When we come for a meeting like this, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திற்கு நாம் வருகிறோம் என்றால் our faith sometimes can skyrocket. சில முறைகள் நம்முடைய விசுவாசம் உற்சாகப்படுகிறது. Oh, we are so blessed because the preacher preached about faith. அந்த பிரசங்கியார் விசுவாசத்தை குறித்து அருமையாய் பிரசங்கித்தார் என்று சொல்லி நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். But as the Tuesday and the Wednesday comes, our faith also goes down. ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வருகும் பொழுது படிப்படியாக நம்முடைய விசுவாசம் குறைந்து போகிறது. But the second important thing இரண்டாவது முக்கியமான to காரியம் receive a miracle ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள is to be consistent in what we do every day. நாம் எதை ஒரு நாள் செய்கிறோமோ தவறாமல் இடைவிடாமல் தொடர்ந்து அதையே செய்வது. Amen. Hallelujah சொல்லுங்களேன். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. The most important thing we must follow நாம் கண்டுபிடிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான காரியம் is discipline.
அது ஒழுங்கு It என்று is Christian discipline. கிறிஸ்தவ ஒழுங்கை கடைபிடிப்பது அவசியம். That means I pray on a Monday, I pray on a Tuesday, I pray on a Wednesday, Thursday, Friday, Saturday, back Sunday one more time. நான் திங்கட்கிழமை ஜெபிக்கிறேன், செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இப்படி தொடர்ந்து மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை வருகிற வரைக்கும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே I இருப்பேன். meditate on the things of God morning, noon and night. மதியம் அந்தி சந்தி பகல் நேரத்திலே 3 நேரங்களிலும் நான் தேவ வார்த்தையை தியானித்துக் கொண்டே இருப்பேன். The Bible says Daniel, when he heard that there should not be prayer, he opened his window and prayed 3 times in a day. வேதாகமம் சொல்கிறது தானியேல் ஜெபிக்க கூடாது, அந்த நாட்டிலே யாரும் ஜெபிக்க கூடாது இந்த உத்தரவு வந்த பிறகும் கூட தன்னுடைய கதவுகளை ஜன்னலை திறந்து எருசலேமுக்கு நேராக 3 முறை ஜெபித்தான் என்று வேதம் சொல்கிறது. Somebody say hallelujah. 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 Oh Lord, why is my miracle not coming? எதற்காக என்னுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? This is very important. இது மிகவும் முக்கிய காரணம். It's a routine we must follow every day as a Christian discipline. கிறிஸ்தவ ஒழுங்கின்படி ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டிய சில முறைகள் உண்டு. Can I tell you something? சில காரியங்களை சொல்லட்டுமா? The devil doesn't like you to pray. நாம் ஜெபிக்க வேண்டும் என்று பிசாசானவன் விரும்புவதில்லை. The devil doesn't like you to have family prayer. குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும் என்று பிசாசுக்கு விருப்பமில்லை. He wants to make sure we don't do things on a routine basis. நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டிய கிறிஸ்தவ ஒழுங்கை கடைபிடிக்க கூடாது என்று பிசாசானவன் மிகவும் முயற்சிக்கிறான். Actually, he's very happy if you go to church on a Sunday morning. ஞாயிற்றுக்கிழமை நீங்க சபைக்கு போவது அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சிதான். Why? எதற்கு? Because the next time you open your Bible is next Sunday morning. ஏனா அன்றைக்கு தான் நீங்க பைபிள் திறந்து மூடி வச்சா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் மீண்டும் அந்த பைபிளை திறக்க வரீங்க. He knows if you eat 2 idlis for a week you will die in 4 years. நீங்க ஒரு வாரத்துக்கு 2 இட்லி மட்டும் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமா செத்து போய்டுவீங்கன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். He will not kill you but he will slowly destroy you. உங்களை உடனடியாக அவன் சாகடிக்க மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக அளவளவாக படிப்படியாக சாகடிப்பான். Hallelujah. Hallelujah. All of you are very quiet. எல்லாம் அமைதியா இருக்கீங்களே. Am I talking the truth? நான் உண்மைதானே பேசுறேன். I am a preacher. I know my struggles also. நான் ஒரு பிரசங்கியாரா இருப்பதினால் என்னுடைய வாழ்க்கையில இப்படி போராட்டங்கள் இருக்கிறது. I have to make sure we pray. என்னுடைய வீட்டிலே கட்டாயம் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் எனக்குள்ள என் மேல் இருக்கிறது. Some problem, some pressure, somebody not there. Oh, shall we pray? We must pray. சில பிரச்சனைகள், சில எதிர்பாராத காரியங்கள், நபர்கள் வீட்டில் இல்லாத பொழுது நீ ஜெபிக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. If you want to receive a miracle from God, தேவன் கடவுளிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் have a life of discipline. ஒரு ஒழுங்கின் வாழ்க்கைக்குள் நாம் வர வேண்டும். Verse 2 says, இரண்டாவது வசனம் சொல்கிறது, a certain lame man from his mother's womb was carried. தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாக இருந்த ஒருவன் அங்க வருகிறான். This talks about our situation and our circumstance. இந்த வசனம் நம்முடைய சூழ்நிலை குறித்து பேசுகிறது. See, God made everything perfectly. தேவன் அனைத்தையுமே ஒழுங்காக படைத்திருக்கிறார். The Lord says he looked at everything he created and he said it is good. தேவன் எல்லாவற்றையும் படைத்த பின்பு தன்னுடைய படைப்புகளை பார்த்து சொல்கிறார் எல்லாம் நல்லதாக இருக்கிறது. When he made man and woman, மனிதனையும் ஆண் என்றும் பெண் என்றும் படைத்த பொழுது he says very good. அவன் சொல்கிறார் மிக நல்லது. Hallelujah. Hallelujah. When he looked at you and me he said very good. உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார் நான் அழகாக இவர்களை படைத்திருக்கிறேன், நல்ல காரியம். But the Bible says here there was a lame man. ஆனால் வேதம் சொல்கிறது இங்கே ஒரு சப்பானி இருக்கிறான். Why is suffering in this world? எதற்காக அவனுக்கு இந்த ஒரு பாடு? What mistake did he make? அவன் செய்த தவறு பாவம் என்ன? He did not make any mistake. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி எந்த பாவம் செய்யவில்லை. Because he was born lame. ஏன்னா அவன் பிறக்கும் பொழுதே சப்பானி என்று வேதம் சொல்கிறது. This talks about the power of sin. இதுதான் பாவத்தினுடைய வல்லமையை நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. When sin entered the world, பாவம் உலகத்திலே பிரவேசிக்கும் பொழுது it brought forth a curse. அது ஒரு சாபத்தை நம் மீது வரவழைத்தது. It brought forth sickness and disease. அதன் தொடர்ச்சியாக பலவீனங்களும் நோய்களையும் மனிதர்கள் மீது கொண்டு வந்தது. Did you know after the first sin in the Bible which was recorded? வேதாகமத்திலே முதலாக பதிவு செய்யப்பட்ட பாவம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? It was murder because it was a deceit between the brothers. இரண்டு சகோதரர்கள் பகையின் காரணமாக பொறாமையின் காரணமாக கொலை செய்கிறார்கள். அதுதான் பதிவு செய்யப்பட்ட முதல் பாவம். When you begin to sin results in action and destruction and various other things. பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் வரவழைக்கிற காரியங்கள் ஒரு பேரழிவை உண்டாக்குகிறது. So the other important thing to eliminate from our life to receive a miracle, ஆகினாலே நாம் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நம் வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டிய மிக முக்கிய காரியம் என்ன தெரியுமா? is a sinful lifestyle. பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை முறையை.
Hallelujah. Amen. 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 If you want to receive a miracle, ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது we can't be living in sin and expect a miracle. பாவத்திலே வாழ்ந்து கொண்டே அற்புதத்தை எதிர்பார்க்க முடியாது. Hallelujah. அல்லேலூயா. Am I right on that? சொல்வது சரிதானே? What is sin? பாவம் என்றால் என்ன? Some of us think sin means going and committing adultery and all these big things. சிலர் சொல்வார்கள் பாவம் என்றால் கொலை செய்வது, விபச்சாரம் செய்வது, இப்படி பெரிய காரியங்களை தான் யோசிப்பார்கள். We say, brother, I've been a good Christian, I've not done anything like that. சகோதரரே, நான் நல்ல கிறிஸ்தவனாகத்தான் வாழ்கிறேன், பெரிய பாவங்கள், இப்படிப்பட்ட பாவங்கள் நான் செய்வதில்லை என்று சொல்லலாம். What is sin? பாவம் என்றால் என்ன தெரியுமா? Simply defines sin means not doing what God said do. தேவன் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதற்கு மாறாக செய்யும் பொழுது அதற்கு பெயர்தான் பாவம். Hallelujah. அல்லேலூயா. Am I right? நான் சொல்வது சரிதானே? Am I right? சொல்வது சரிதானே? What did Eve do? ஏவாள் செய்தது என்ன? She didn't go and commit adultery. அவள் போய் விபச்சாரம் செய்யவில்லை. She did not go and have a liquor bottle and drink. அவள் ஒரு மதுபானத்தை பாட்டிலை எடுத்து மதுபானம் அருந்தவில்லை. She simply disobeyed what God said. அவள் செய்தது காரியம் என்ன? தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டாள். Sin is the greatest deterrent from a miracle. பாவம் என்ற ஒரு காரியம் தான் நம்முடைய அற்புதத்திற்கு மிக பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. Because of the principal sin of our forefathers, நம்முடைய முன்பிதாக்கள், நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களின் நிமித்தம் the world has become like this today. இந்த உலகமானது இவ்வளவு சீர்கெட்டு இந்த நாளைக்கு நாம் காண்கிறோம். இப்படியா? But praise the name of the living God. ஆனால் உயிருள்ள கடவுளுடைய நாமத்தை நாம் துதிக்க வேண்டும். Because Jesus Christ came and repaired every damage which was caused by Adam and Eve. ஏனென்றால் ஆதாம் ஏவாளும் நிமித்தம் இந்த உலகத்திலே வந்த பாவத்தின் பேரழிவு காரணமாக வந்த சாபங்களை போக்கும்படியாக இயேசு நமக்காக கொடுக்கப்பட்டார். Somebody say hallelujah. அல்லேலூயா. He took on himself the curse. தன் மீது எல்லா சாபங்களையும் சுமந்து கொண்டார். He took on himself sickness. தன் மீது எல்லா நோய்களையும் சுமந்து கொண்டார். Took on himself infirmity and disease. எல்லா பலவீனங்களையும் வியாதிகளையும் தன் மீது ஏற்றுக்கொண்டார். And by believing on the Lord Jesus Christ, நாம் அந்த இயேசுவின் மீது நம்பும் பொழுது we are saved. Hallelujah. நாம் மீட்கப்படுகிறோம். Somebody shout hallelujah. அல்லேலூயா சொல்வோமா? If you have believed on the Lord Jesus Christ, இயேசுவின் மீது, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உண்மையாகவே நம்பினால், sin has no power over you. உங்கள் வாழ்க்கையின் மீது பாவத்திற்கு அதிகாரம் இல்லை. Somebody say amen. ஆமென் சொல்வோமா? Somebody say amen. ஆமென் சொல்வோமா? We may be in the presence of sin, ஒருவேளை பாவம் நிறைந்த சூழலில் நாம் வாழ்ந்தாலும் கூட, but we can be not into sin. ஆனால் பாவத்திற்குள்ளாக நாம் வாழ அவசியம் இல்லை. Hallelujah. Hallelujah. Praise the Lord for the Holy Spirit. தூய ஆவியானவருக்காக நாம் கடவுளை நன்றி சொல்வோமா? He tells you don't do this, do this. இது செய்ய வேண்டாம், அது செய். Don't go there, go there. இந்த இடத்திற்கு போ, இந்த இடத்திற்கு போக வேண்டாம். Am I right? ஆமென். ஆம்தான். Am I right? ஆம்தான். Hallelujah. அல்லேலூயா. So the next deterrent is sin. அடுத்து இந்த பெரிய தடையானது பாவம். And the Bible says next verse 2, இரண்டாவது வசனம் வேதம் சொல்கிறது, they laid him daily at the gate of the temple which is called Beautiful. அந்த தேவாலயத்தின் வாசல், அலங்கார வாசல் என்று அழைக்கப்படுகிற அந்த வாசலிலே ஒவ்வொரு நாளும் பிச்சை கேட்கும்படியாக அவனை சுமந்து கொண்டு வந்து விடுவார்கள். Why did they put him there? எதற்காக அந்த வாசல் கிட்ட அவனை பிச்சை எடுக்க விடுவார்கள்? What is the purpose of being put there? அவனை அங்க அமர வைப்பதற்கு காரணம் என்ன? For what? எதற்காக அங்க உட்கார வைக்குவாங்க அவனை? To beg for alms. அவன் வாழ்க்கை நடத்தும்படியாக பிச்சை கேட்கும்படியா. Amen. ஆமென். What is sad about the story? எவ்வளோ இந்த கதையினுடைய துக்கமான சோகமான பகுதி என்ன தெரியுமா? The Lord never created this man to beg. இந்த மனுஷன் பிச்சை எடுக்க வேண்டும் என்று கடவுள் அந்த எண்ணத்தோடு அவனை படைக்கவில்லை. You think God created you and me to come and beg? No. ஒருவேளை நீயும் நானும் பிச்சை எடுக்கவா கர்த்தர் நம்மை படைத்தார்? He has created us to rule and reign. நம்மை ஆளுகை செய்யும்படியாக அதிபதியாக நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்திருக்கிறார். I thought you'll say praise the Lord. Praise the Lord. I thought you'll say hallelujah. அல்லேலூயா சொல்வீங்க நினைத்தேன். Because I'm telling you the reason why we are created. எதற்காக நாம் எந்த காரணத்தின் நோக்கத்தோடு நாம் படைக்கப்பட்டோம் என்று உங்களுக்கு சொல்கிறேன். Hallelujah. அல்லேலூயா. This man's main aim was to beg. இந்த மனுஷனுடைய அவனுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய குறிக்கோள் பிச்சை எடுப்பது. Because the Bible says, வேதம் என்ன சொல்கிறது? when he gave and looked at them, he expected some alms from John and Peter. பேதுரு அந்த வாசலிலே அமர்ந்து கொண்டு பேதுரும் யோவானும் வந்ததை பார்த்து
அவர்களிடத்திலே கையேந்தி ஏதோ ஒன்று கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறான். So the next important thing to receive a miracle அடுத்த முக்கியமான காரியம் நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் is what are we thinking? எதை யோசிக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். Amen. ஆமென். What you think is what you are. எதை நாம் நினைக்கிறோமோ யோசிக்கிறோமோ நாம் அப்படியாகவே இருக்கிறோம். As a man thinks, so is he. ஒரு மனுஷன் எப்படி யோசிக்கிறானோ நினைக்கிறானோ அதின்படியே அவன் இருக்கிறான். Amen. ஆமென். If you say I am good for nothing, nothing is good with me. ஒருவேளை நீங்க இப்படியாக யோசிச்சா நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் எதற்குமே லாபகரமாக இல்லை என்று நீங்கள் நினைத்தால் You will never be able to receive a miracle. நீங்க அப்படியே இருப்பீங்க, நீங்க ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. Because the time you go to receive a miracle, ஏனென்றால் நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற அந்த நேரத்தில் the devil will tell you you're not good enough to receive a miracle. பிசாசு உங்களுக்கு சுட்டி கால்பா, நீ அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு தகுதி இல்லை. Hallelujah. Hallelujah. That's why the book of Romans chapter 12 verse 1 and 2 says, ஆகையால் ரோமர் நிருபம் 12:1-2 வசனங்கள் சொல்கிறது. It says be transformed by the renewing of your mind. உங்கள் மனதில் நீங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. Who must transform? யார் அதை மறுரூபப்படுத்திக் கொள்ள வேண்டும்? If you ask God, please transform my mind, ஒருவேளை கடவுளிடத்திலே கர்த்தாவே என்னுடைய மனதை நீ மறுரூபமாக்கும் என்று கேட்பீர்களானால் the Lord says you transform your mind. கர்த்தர் சொல்வார் நீங்கள் தான் உங்கள் மனதை மறுரூபமாக்கிக் கொள்ள வேண்டும். Somebody say hallelujah. ஹல்லேலூயா சொல்வோமா? You must transform your mind. உங்கள் மனதை நீங்கள் தான் மறுரூபமாக்கிக் கொள்ள வேண்டும். Let's think about it for a moment. இதை ஒரு நொடியில் நீங்க யோசித்து பாருங்க. What are we thinking? எதை நாம் யோசிக்கிறோம்? Because that's very important. அதுதான் மிகவும் முக்கியம். Because whatever you think, நாம் எதையெல்லாம் யோசிக்கிறோம்னு நினைக்கிறோமோ those are the words which come from your mouth. அந்த காரியங்கள் தான் வார்த்தையாக நம் வாயின் வழியாக வருகிறது. Amen. ஆமென். If you speak to somebody for 1 hour, ஒரு மணி நேரம் ஒரு நபரோடு நீங்கள் உட்கார்ந்து பேசினால் you'll know what's in his mind. அவனுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று நீங்க எளிதா கண்டுபிடிச்சிடலாம். Amen. ஆமென். Some of us may be having a big job, சிலருக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு, உத்தியோகம் இருக்கலாம். but our mind is so small. ஆனா இந்த மனசு யோசிக்கிற தன்மை மிகவும் குறுகியது. Amen. ஆமென். There was a picture which came on Facebook some time back. முகநூலில் எனக்கு ஒரு பதிவு இப்படியாக நான் பார்த்தேன். A small video. ஒரு சின்ன ஒரு வீடியோ. So this was all a setup. This was a setup. இப்படியாக அவர்கள் தயாரித்து வைத்திருந்தார்கள். So they went and gave a homeless man some money. இது வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவர்கள் செய்கிறார்கள். வீடு இல்லாத ஒரு மனுஷனுக்கு இந்த நபர் போய் காசு கொடுக்கும் பொழுது, so they are saying let us see what he does with the money. இவங்க அந்த காசை வைத்து அந்த பணத்தை வைத்து அந்த வீடு இல்லாத ஒரு மனுஷன் என்ன செய்வான் என்று கண்டுபிடிக்க ஆவலோடு அதை பதிவு செய்கிறார்கள். So this man gives the homeless man money and says this is all yours, do whatever you want with it. இந்த நபர் போய் அந்த வீடு இல்லாத தெருவில் இருக்கிற அந்த மனிதனிடத்துல போய் இவ்வளவு பணம் கொடுத்து இதெல்லாம் உனக்கு தான் சொந்தம், இந்த பணத்தை வைத்து நீ என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம். That man is moved with tears, gives him a hug. அவனுக்கு மிகவும் இவ்வளவு பணத்தை பார்த்த பிறகு மிகவும் கண்ணீரோடு அழுது அவனை கட்டி தழுவி கொள்கிறான். And so the camera is following to see where he is going and what he does with the money. அந்த நபருக்கு தெரியாமலே அந்த கேமராவை அவன் எங்க போகிறான், என்ன அந்த காசை வைத்து என்ன பண்ணுகிறான் என்று பின்தொடர்ந்தே அதை பதிவு செய்கிறார்கள். So he goes to a store. இந்த வீடு இல்லாத அந்த நபர் அந்த ஒரு கடைக்கு போகிறார். Because people are saying he will go buy a booze, liquor or something like that. ஏன்னா ஜனங்க சொல்வாங்க இப்படிப்பட்ட ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு காசு கொடுத்தா பெரும்பாலும் அவர்கள் போய் மதுபானத்தை குடிப்பார்கள் என்று அநேகர் சொல்வார்கள். He goes inside, comes with a big bag. அந்த நபர் பணத்தை வாங்கி கொண்ட நபர் ஒரு கடைக்குள்ள போய் ஒரு பெரிய பையோடு வெளியே வருகிறார். What is inside nobody knows. அந்த பைக்குள்ள என்ன இருக்கு, என்ன வாங்கினார் என்று யாருக்கும் தெரியாது. As they follow him, அந்த குழுவானவர்கள் இவர்களை பின்தொடர்ந்து வீடியோ எடுத்து சொல்லி he goes to a homeless area, a place where there are people with no homes. மிகவும் வறுமையிலே ஏழைகளாக இருக்கிற வீடு இல்லாத ஒரு பகுதிக்கு போகிறான். And he's distributing bread from the bag. அந்த நபர் செய்த காரியம் என்ன தெரியுமா, அந்த பையிலிருந்து பிரெட் அப்பங்களை எடுத்து அந்த ஆகாரம் இல்லாதவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். He is a rich man. அவன் ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவன். He is a rich man. அந்த நபர் தான் ஐஸ்வர்யம் உள்ளவன். Hallelujah. Hallelujah. What we think is who we are. நாம் எதை நினைக்கிறோமோ நாம் அப்படியாகவே இருக்கிறோம். And the name of the gate is called Beautiful. இந்த வாசலினுடைய பெயர் அலங்கார வாசல். Amen. Amen. It is called beautiful, but things are not beautiful. இந்த வாசலினுடைய பெயர் அலங்காரம் என்று இருந்தாலும் கூட அலங்கோலமான காரியங்கள் தான் அந்த வாசலண்டை இருக்கிறது. Maybe sometime like our life. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கலாம். Oh, we are smiling on the outside, but inside we are not happy. வெளிப்புறத்திலே நாம் சிரித்து மகிழ்ச்சியோடு தோற்றம் அளித்தாலும் கூட
நம் உள்ளுக்குள் ஒருவேளை துக்கமும் சோகமும் இருக்கலாம். Oh, we say praise the Lord brother, but instead we are not having peace. முன்பதாக நன்றாக உற்சாகமாக பிரதர் ஸ்தோத்திரம் என்று சொல்லலாம், ஆனா மனதிற்குள் சமாதானம் கிடையாது. Hallelujah. Hallelujah. But tonight things will change. இன்றிரவோ காரியங்கள் மாறும். Will you say hallelujah? Hallelujah சொல்வோமா? Things must change. காரியங்கள் மாறத்தான் தீர வேண்டும். It will not, you cannot keep living the life the way life is. எப்படி நாம் இதுவரைக்கும் வாழ்ந்தோமோ தொடர்ந்து அப்படியே வாழலாம் என்று நினைக்க வேண்டாம். Am I right? நான் சொல்வது புரியுதா? Am I right? சொல்வது புரியுதா? It's up to you to change. மாறுவதற்கு வாய்ப்பு உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. Some of us are waiting for 2017 first day and then things will change. சிலர் நினைக்கிறார்கள் இந்த வருஷம் போய்விட்டது, 2017 புது ஆண்டு 1ஆம் தேதி மாறிவிடலாம், பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். Receive my promise card, things will change. நான் அந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த கார்டு அட்டையை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது என் காரியங்கள் எல்லாம் நானே மாற்றிக் கொள்கிறேன் என்று சொல்வீர்கள். My question, ஆனா என்ன கேள்வி, என்னுடைய கேள்வி என்ன? What have you done to change? நீங்க மாறுவதற்கு, உங்கள் காரியங்கள் மாற்றப்படுவதற்கு நீங்க என்ன முயற்சி செய்தீங்க? What have you done? நீங்க இன்னைக்கு என்ன முயற்சி செய்திருக்கீங்க? Just because you receive a promise card, things will not change. 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டா காரியங்கள் மாறிவிடாது. That's what you said in 2016. 16 இந்த கடந்து போற வருஷத்துல இதேதான் நாம் எதிர்பார்த்து வந்தோம். We've come to December, still same life. ஆனா இந்த வருஷம் முழு கடந்து விட்டோம், இறுதிக்குள் வந்து விட்டோம், அப்படியே இருக்கிறது நம் வாழ்க்கை. I must change. நான் மாறத்தான் தீர வேண்டும். Lift your hands and say I must change. சொல்லுங்க, நான் மாற வேண்டும். I must change. நான் கண்டிப்பாக மாற வேண்டும். The word of God must get inside of me. தேவ வார்த்தை எனக்குள் பிரவேசிக்க வேண்டும். It must change me on the inside. என் உள்ளத்தை மாற்றி அடைக்க வேண்டும். And then things will change. அப்பொழுது வெளிப்புறத்தில் தானாக காரியங்கள் மாறிவிடும். Hallelujah. அல்லேலூயா சொல்வோமா? Praise the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். There is no other way to change except the word of God. தேவ வார்த்தையன்றி நம்மை மாற்றிக் கொள்வதற்கு வேறு வழிகளே இல்லை. Hallelujah. ஆமென். Verse number 3 says, 3ஆம் வசனம் சொல்கிறது, this man seeing Peter and John go to the temple asked for alms. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். Now very important again. இது மிகவும் முக்கியமானது. மீண்டும் Very important point to receive a miracle. நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள மிகவும் முக்கியமானது. What are you asking? எதை கேட்கிறீர்கள் நீங்கள்? What are you asking? நீங்க இன்னைக்கு என்ன கேக்குறீங்க? You know blind Bartimaeus story? அந்த பர்த்தமை குருடனுடைய கதையை நீங்கள் கேட்டிருந்தது உண்டு. He was blind. அவன் குருடனாக இருக்கிறான். How do you know he was blind? எப்படி தெரியும் அவன் குருடன் என்று? The Bible says he was blind. வேதம் சொல்கிறது அவனுக்கு பார்வையற்றவன். But there's another indication that he was blind. அவன் பார்வையற்றவன் என்று இன்னொரு ஆதாரம் நமக்கு இருக்கிறது. They put a coat on him. That coat says he's a blind man. அவன் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆடையை, ஒரு சால்வையை அவன் மீது போத்திருந்தார்கள். அதை பார்த்தவுடனே கண்டுபிடித்து விடலாம் இவன் பார்வையற்றவன் என்று. You see him 1 mile away, you know he's a blind man coming. 1 கிலோமீட்டர் தூரம் வந்தாலும் கூட இவனை பார்த்து ஓ இவன் பார்வையற்றவன் என்று நாம் கண்டுபிடித்து விடலாம். So the Bible says, வேதம் சொல்கிறது, when he heard about Jesus, இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்ட பொழுது he told himself, this is my day for my miracle. தன்னை தான் சொல்லிக் கொள்கிறான், இதுதான் என்னுடைய அற்புதத்தின் நாள். Somebody said, shut up. சிலர் சொல்கிறார்கள், அதட்டுகிறார்கள், நீ வாயை மூடு. You think Jesus will come for you, you blind man? குருடனே, இயேசு உன் பேச்சை கேட்டு உன்னிடத்திலே வருவாரா? You think you're some top fellow for Jesus to stop? இயேசு உன்னிடத்திலே வருவதற்கு, உன்னை சுகமாக்குவதற்கு நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? It's the words of the devil. இதெல்லாம் பிசாசுனுடைய கிரியைகள். To hinder us from the miracle. அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தடை செய்கிற பிசாசுனுடைய தந்திரங்கள். But the Bible says, ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? this blind Bartimaeus cried all the more, Jesus, son of David, have mercy on me. எவ்வளவு ஜனங்கள் அதட்டினார்களோ அவ்வளவுக்கு அதிக சத்தத்தோடு இயேசுவே எனக்கு மனம் இரங்கும் என்று அந்த குருடன் கத்துகிறான். He told himself, if I miss this chance, I may not see Jesus again. தனக்கு தானே சொல்லிக் கொள்கிறான், இந்த சந்தர்ப்பத்தை, இந்த வாய்ப்பை நான் தவறி விட்டுவிட்டால் மீண்டும் எனக்கு வாழ்க்கை முழுவதும் பார்வை கிடைக்காது. This is my time. இதுதான் என்னுடைய நேரம். This is my moment. இதுதான் என்னுடைய நொடி. This is my time for my miracle. என்னுடைய அற்புதத்தின் நேரம் இதுவே. No man can stop it. எந்த மனுஷன் தடை செய்ய முடியாது. No devil can stop it. எந்த பிசாசினாலும் தடை செய்ய இயலாது. I'm getting my miracle. என்னுடைய அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். Shout hallelujah. அல்லேலூயா சொல்வோமா? Hallelujah. Hallelujah. And the Bible says, வேதம் சொல்கிறது, Jesus stopped and called for the blind man. இயேசு அவன் சத்தத்தை கேட்டு உடனடியாக நின்று என்னிடத்திலே அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார். So now Jesus is standing face to face with this blind man. இயேசு முகத்திற்கு நேராக அந்த குருடன் நிற்கிறான். And Jesus asked a very strange question. இயேசு ஒரு மாறுபட்ட ஒரு கேள்வியை அவனை பார்த்து கேட்கிறார். What was the question? என்ன கேள்வி தெரியுமா?
what must I do for you? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று I எதிர்பார்க்கிறேன். was there. நான் அந்த இடத்துல I said, இருந்தா Jesus, excuse me, the fellow has just thrown his blind garment. The fellow is blind. Can't you see? இயேசுவே, இவன் மேல அந்த போர்வை இருக்கிறதே, இவன் குருடன் என்று உமக்கு தெரியாதா, அவன் பார்வையற்றவன் என்று உமக்கு தெரியாதான்னு நான் இருந்தா கேட்டிருப்பேன் இயேசுவை பார்த்து. Lord, he just threw his garment and he came to you. இப்பதானே அந்த குருடன் போத்தி இருக்க வேண்டிய அந்த போர்வையை அவன் தூக்கி எறிந்து உம்மிடத்துல வந்திருக்கிறான். The Lord asked, what do you want me to do for you? ஆனால் இயேசு ஒரு மாறுபட்ட கேள்வி அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்யட்டும் என்று கேட்கிறார். This means இதற்கு பொருள் என்ன? there's the right way to pray and receive answers. நாம் பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு முறை இருக்கிறது. நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஏற்ற முறை இருக்கிறது. Because heaven wants to know what you want. என்றால் உனக்கு என்ன வேண்டும் என்று பரலோகம் தெரிந்து கொள்ள ஆவலோடு எதிர்பார்க்கிறது. Many of us ask this question. நாம் அநேகர் இப்படி கேள்வியை கேட்கிறோம். Heaven knows my need. விண்ணுலகத்திற்கு என்னுடைய தேவைகள் எல்லாம் தெரியும் என்று நினைத்து விடுகிறோம். Why should we pray? எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும்? Doesn't heaven know my need? பரலோகத்திற்கு என்னுடைய தேவைகள் எல்லாம் தெரியாதா? Does Jesus know what I'm going through? இயேசுவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் தெரியாதா? You know what Jesus said? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? In the book of Matthew chapter 6, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் he says the heavenly Father knows what you're in need of. உன்னுடைய தேவை என்ன என்று விண்ணுலக தந்தை ஏற்கனவே அறிந்திருக்கிறார். He knows. விண்ணுலக தந்தைக்கு அறிந்திருக்கிறார். But pray. ஆனாலும் ஜெபிக்க வேண்டும். But pray. ஆனாலும் வேண்டிக் கொள்ள வேண்டும். Heaven knows. பரலோகத்திற்கு தெரியும். But heaven cannot do anything unless you open your mouth in the right prayer. ஆனால் சரியான முறையிலே நீ வாயை திறந்து கேட்காவிட்டால் பரலோகம் உன் பதிலை தானாகவே கொடுத்து விடாது. Hallelujah. Hallelujah. This means right prayer. சரியான ஜோர் ஜெபம். To receive a miracle, நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் we must pray right. முறையாக நாம் ஜெபிக்க வேண்டும். Because the Lord says, what do you want me to do for you, Bartimaeus? என்னன்னா பர்த்திமேயு குருடனை பார்த்து இயேசு கேட்கிறார், உனக்கு என்ன செய்யட்டும்? See, it's interesting. Bartimaeus could have said anything. பர்த்திமேயு என்ன வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம். He could have said, Lord, give me a wife to marry who will take care of me for the rest of my என்னை life. பார்த்துக்கொள்ள எனக்கு துணையாக இருக்க ஒரு துணைவி, ஒரு மனைவி எனக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். Possible. அப்படி கேட்டிருக்க கூடும். But the man says, Lord, I want to receive my sight. ஆனா அவன் கேட்கிறான், என்னுடைய பார்வையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. What are you asking in prayer? ஜெபத்திலே நீங்கள் கேட்பது என்ன? Because only when you ask you'll receive. நீங்கள் கேட்கும் பொழுதுதான் பெற்றுக்கொள்வீர்கள். Matthew 7:7 says, மத்தேயு 7:7 சொல்கிறது, ask you shall receive. கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். Seek you shall find. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். Knock and the door shall be opened unto you. தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்காக அது திறக்கப்படும். Jeremiah 33 and verse 3 says, எரேமியா 23:3 சொல்கிறது, call unto me and I will answer thee. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். So when you call, நீங்க கூப்பிடும் பொழுது, அழைக்கும் heaven will பொழுது answer. பரலோகம் உங்களுக்கு பதில் கொடுக்கும். Amen. Amen. What are you asking? எதை கேட்கிறீர்கள்? This poor man asked for alms. இந்த மனுஷன், அந்த அலங்கார வாசலில் இருந்த மனுஷன் பிச்சை கேட்கிறான். Amen. Amen. What are we asking? நாம் எதை கேட்கிறோம்? Verse number 4. 4வது வசனம் சொல்கிறது, And fixing his eyes on him, Peter said, look at us. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்க்கிறார்கள். பார்த்த பின்பு எங்களை நோக்கி பார் என்று சொல்கிறார்கள். What does this mean? இதற்கு பொருள் என்ன? It means to focus on one thing. ஒரு காரியத்தின் மீது நோக்கமாய் இருப்பது. Amen. Amen. The problem with us generally is this. பொதுவாக நம்மிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? We don't have focus. நமக்கு குறிப்பிட்ட நோக்கம் இல்லை. You know why? எதற்கு? Mary and Martha. மரியாளும் மார்த்தாளும் பாருங்கள். Martha is busy in the kitchen. மார்த்தாள் தன்னுடைய வீட்டு பணிகளிலே மிகவும் பிஸியாக இருக்கிறாள். Mary is sitting at the feet of Jesus to listen to his word. ஆனால் மரியாளோ இயேசுவினுடைய பாதத்திலே அவருடைய வார்த்தை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிறாள். Martha is complaining about her sister. மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து மரியாளை குறித்து கம்ப்ளைன்ட் இப்படியாக கோல் She is not helping me in the kitchen. என்னுடைய வீட்டு வேலையிலே இந்த மரியாள் எனக்கு உதவி செய்ய மாட்டேன்றாளே. You know what Jesus said? அப்ப இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? Martha, Martha, மார்த்தாளே மார்த்தாளே, you are worried and troubled about many things. நீ अनेक காரியங்கள் குறித்து கவலைப்படுகிறாய். Many things. अनेक காரியங்கள். Many things. अनेक காரியங்கள். But Mary ஆனால் மரியாளோ has chosen the better part. ஆனால் மரியாளோ ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறாள் என்று இயேசு சொல்கிறார். Jesus said,
இயேசு சொல்கிறார். Matthew 6:33. மத்தேயு 6:33. Seek first the kingdom of God. முதலாவது தேவ ராஜ்யத்தை நாடுங்கள். Not second, not third. இரண்டாவதாக மூன்றாவதாக அல்ல. Not when you feel like it one morning. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தேடுங்கள் என்று சொல்லப்படவில்லை. One thing. முதலாவது One thing. ஒன்றே ஒன்று. Hallelujah. Hallelujah. So may I ask you a question? Don't have to answer me. நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்ல அவசியம் இல்லை. Which is the one thing that your heart is set on? நம்முடைய இதயம் எந்த ஒரு காரியத்தின் மீது நோக்கமாயிருக்கிறது? What is it? First thing. முதலாவது நம்முடைய இதயம் நோக்கமாயிருக்கிற காரியம் எது? You know what I'm saying? நான் சொல்வது புரியுதா? You don't have to answer me. பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. But you know what is first in your life. நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடம் எது எது என்று உங்களுக்கு தெரியும். Amen. Amen. For some of us, sadly, it is money. சிலருக்கு வருத்தமான ஒரு விஷயம் பணத்திற்கு தான் முதலிடத்திற்கு கொடுக்கிறார். Because we think that money will save you. ஏன்னா பணம் இருந்தா இந்த உலகத்திலே நாம் காப்பாற்றப்பட்டு விட்டோம் என்று நினைக்கிறார்கள். Amen. Amen. For some of us, it's our education. சிலருக்கு இந்த படிப்பு மீது படிப்பிற்கு முதலிடம் கொடுக்கிறார்கள். Jesus said, இயேசு சொன்னார், those who are humble themselves will be exalted. தங்களை தாங்களே தாழ்த்திக் கொள்கிறவர்கள் தான் உயர்த்தப்படுவார்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Where is your one focus? உங்களுடைய அந்த ஒரு நோக்கம், உங்களுடைய இதயத்தின் நோக்கம் எதிர் மீது இருக்கிறது. So if you're troubled about many things, அநேக காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தால், worried about this, worried about that, worried about this, you'll never be able to receive. இதை என்ன செய்யட்டும், இதை எப்படி செய்யட்டும், அதை குறித்து கவலைப்படுவது என்று இப்படியாக செய்து கொண்டிருந்தால் அற்புதம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. I know that we all go through troubles. Oh, I know that. நமக்கு பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனை ஊடாக கடந்து போகிறோம், எனக்கு தெரியும். But Jesus said to Mary, you have chosen the better part. ஆனால் இயேசு மரியாளை பார்த்து தான் சொல்கிறார், நீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறாய். What is the better part? அது நல்ல பங்கு எது? Listening to Jesus. இயேசுவின் வார்த்தை கேட்டுக்கொண்டே இருப்பது. Hallelujah. Hallelujah. Why is it so special? எதற்காக அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தெரியுமா? Because once you get instruction, உனக்கு ஒரு அறிவுரை சொல்லு வரும் பொழுது, you get direction. உனக்கு அது உன்னை வழிகாட்டுகிறது. Am I right? நான் சொல்வது புரியுதா? Amen. So the Lord says, okay, Sandeep, this is what you have to do for your life. இயேசு, சந்தீப், நீ உன்னுடைய வாழ்க்கையில இதுதான் செய்ய வேண்டும் என்று சொன்னால், so I'm sitting at the feet of Jesus listening, okay? நான் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து இயேசு சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். He says, do this, do this, do this. இயேசு சொல்கிறார், இதை செய்யணும், அதை செய்ய வேண்டும் என்று. I say, okay, thank you, Lord. நான் சொல்கிறேன், சரி, இது செய்கிறேன், நன்றி. When Jesus goes out, I will do what Jesus told me to do. இயேசு போன பிறகு அவர் சொன்னதை நான் செய்ய போகிறேன். But Martha very busy in the kitchen. ஆனால் மார்த்தாளோ சமையலறையிலே காரியங்கள் மீது மிகவும் பற்றுள்ளவாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறாள். Hasn't received direction. தேவனிடத்திலிருந்து அந்த அறிவுரையே வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ளவில்லை. Why doing many things, very busy doing many things? ஏன்னா அநேக காரியங்களை அவள் கவலைப்பட்டு செய்து கொண்டிருக்கிறதினாலே, so after Jesus leaves, இயேசு போன பிறகு now don't know what to do. இப்போ என்ன செய்யணும்னு அவளுக்கு to தெரியல. go like this or like this, like that, this direction, don't know which இதை செய்ய வேண்டுமா, இந்த வழியிலே போக வேண்டுமா என்று மார்த்தாளுக்கு தெரியாது. Mary was very smart. ஆனா மரியாள் மிகவும் திறமைசாலி. She said, let me receive direction, then I will do what he wants me to do. இயேசு அருகாமையில் இருக்கும் பொழுது முதலாவது இயேசுவிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு, அறிவுரையை பெற்றுக்கொண்டு, வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டு, அவர் போன பிறகு அவர் சொன்னதை நான் நிறைவேற்றட்டும் என்று இருந்தாள். Fix your eyes on Jesus. உன்னுடைய பார்வையை, உன்னுடைய நோக்கங்களை இயேசுவின் மீது பதிவு செய்யுங்கள். Hallelujah. Hallelujah. Hebrews chapter 12, I believe it's verses 1 and 2. எபிரேயு 12 அதிகாரம் 1-2 என்று நினைக்கிறேன். It talks about fixing your eyes on Jesus. உங்களுடைய கண்களை இயேசுவின் மீது நோக்கமாய் வைப்பது குறித்து அங்க பேசுகிறது. Amen. Amen. So verse number 5. 5ஆம் வசனம். So he gave them his attention, expecting to receive something from them. அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்க்கிறான். The next problem to get a miracle, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அடுத்த the problem to receive a miracle is a problem. What is the problem? நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு இன்னொரு தடை என்ன தெரியுமா? This is called expect something. ஏதோ ஒன்றை எதிர்பார்ப்பது பிரச்சனை தான். When we pray, ஜெபிக்கும் பொழுது, Lord please do something, ஏதோ ஒன்றை செய்யும் என்று கேட்கிறோமே. If you try this in a hotel, the hotel fellow will ask you what you exactly want. நீங்க இதே ஒரு உணவகத்துக்கு போய்
அங்க போய் ஏதாவது ஒன்னு கொண்டு வாங்கன்னு கேட்டா அவன் கேட்பான் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பான். You must see our prayer. Oh God, please do something, Lord. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? கர்த்தாவே ஏதோ ஒன்று காரியத்தை என் வாழ்க்கையில செய்யும் என்று தான் கேட்கிறோம். We have to be specific. நாம் குறிப்பாக கேட்க வேண்டும். That's why we don't receive answers to prayer. ஆகையால் தான் ஏதோ கேட்கிறதினால தான் நாம் எதையும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். Lord bless everybody. எல்லாரையும் ஆசீர்வதியும். What kind of prayer is that? என்ன ஜெபம் இது? You can't pray like that. இப்படியாக ஜெபிக்க அவசியம் இல்லை. You go to the hotel and say, please give me food to eat. உணவகத்திலே போய் எனக்கு உணவு கொடுங்கள் என்று கேட்டால் He'll tell me I have idli, dosa, puri, parota. What do you want? அவன் கேட்ப இட்லி தோசை பூரி இப்படி காரியங்கள் இருக்கிறது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பான். Am I right? நான் சொல்வது புரியுதா? Because our prayer is so vague, heaven itself is confused. நம்முடைய ஜெபம் இப்படியாக குழப்பமாக இருக்கிறதினாலே பரலோகம் எதை உனக்கு கொடுக்கிறது எதை கொடுக்க கூடாது என்று குழம்பி இருக்கிறது. Especially for those who are ready to be married. சில பேர் திருமணமாக ஆயத்தமாக இருக்கிறவர்கள் Please be specific about who do you want. உங்களுக்கு எப்படிப்பட்ட துணை வேண்டும் என்று நீங்க குறிப்பாக கேட்க வேண்டும். There's nothing wrong in asking God for whatever you want. தேவனிடத்திலே உங்களுக்கு என்ன தேவை என்று குறிப்பாக கேட்பதில் தவறு இல்லை. But let it be a reasonable request. ஆனா அது ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கணும் அவ்வளவுதான். Amen. Amen. Let's go on. நாம் தொடர்ந்து படிப்போம். Verse number 6. ஆறாவது வசனம். Peter said, அப்பொழுது பேதுரு, silver and gold I do not have. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே இல்லை. But what I have I give you. என்னிடத்தில் இருக்கிறது உனக்கு தருகிறேன். In the name of Jesus Christ. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே Rise up and walk. எழுந்து நட என்று சொல்கிறார். What is the next reason for how you receive a miracle? அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? You must have something more inside you than what you have outside you. You must have something more inside you than what you have outside you. வெளிப்புறத்தில் இருக்கிறதை காட்டிலும் அதிகமாக உள்புறத்தில் உள்ள நமக்குள்ளே ஏதோ காரியங்கள் இருக்க வேண்டும். Listen very carefully. கவனம் வைத்து கேட்போம். The riches are not outside. இந்த ஐஸ்வரியம் என்பது வெளி தோற்றத்திலே நீங்கள் எடை போடக்கூடாது. The riches are inside. உள்ளத்திலே ஐஸ்வரியம் இருக்கிறதா அதுதான் முக்கியம். Amen. Amen. When I am rich in Christ, கிறிஸ்துவுக்குள் நான் ஐஸ்வரியம் உள்ளவனாக இருந்தால், that means everything I have. அப்படி அதற்கு பொருள் என்ன? என்கிட்ட எல்லாம் இருக்குன்ற அர்த்தம். Somebody must say hallelujah. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. Hallelujah. If you have Christ inside you, கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பாரானால், you may be in the lion's den, the lion cannot eat you. சிங்க கபியில் நீங்கள் போடப்பட்டாலும் அந்த சிங்கங்கள் உங்களை சாப்பிடாது. You may be put in the fire will not burn you. நெருப்பிலே போடப்பட்டாலும் அந்த நெருப்பு உங்களை சுட்டெரிக்காது. You may live in a very bad environment but nobody will touch you. ஒரு மோசமான சூழ்நிலைகளில் நீங்கள் வாழ்ந்தாலும் கூட உங்களுக்கு எந்த சேதமும் ஏற்படாது. You may walk in dangerous places but God's angels are protecting you. மரண வழியிலே நீங்கள் நடந்தாலும் கூட தேவதூதர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள். Yeah, though I walk through the valley of the shadow of death. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்து போனாலும் கூட you are with me. நீர் என்னோடு இருக்கிறீர். I will say of the Lord, you are my refuge, my fortress. நீரே என்னுடைய அரணும் கோட்டையும் என்று நான் சொல்வேன். My God, in him will I trust. நான் நம்பி இருக்கிற தேவன் நீரே. Surely he will deliver me. கண்டிப்பாக மெய்யாகவே என்னை அவர் காப்பாற்றுவார். From the snare of the fowler and the noisome pestilence. இந்த ஆயுதங்களிலிருந்து இந்த கண்ணியிலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். Greater is he that's in me, he that's in the world. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எனக்குள் வாழ்பவர் பெரியவர். Amen. Amen. Is Jesus rich inside you than the riches outside you? உங்கள் வெளித்தோற்றத்திலே உலக பிரகாரமான ஐஸ்வரியங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஐஸ்வரியவான்களாக இருக்கிறீர்களா? If you have that, you are very rich. கிறிஸ்துவுக்குள் நீங்க ஐஸ்வரியவான்களா இருந்தா நீங்க தான் மெய்யான ஐஸ்வரியவான்கள். All the rich people shout hallelujah. Hallelujah சொல்வோமா? Hallelujah. Hallelujah. We are rich inside. உள்ளுக்குள் நாம் ஐஸ்வரியவான்கள். Jesus is ruling and reigning. இயேசு நம்மை ஆளுகிறார், நம்மை ஆட்சி செய்கிறவர். Verse 7. ஏழாவது வசனம். He took him by the right hand and lifted him up, and immediately his feet and ankle bones received strength. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. Amen. Amen. So watch this very carefully. இதை கவனமாக கேட்போம். The man tried to get up. The Bible says Peter and John helped him. அந்த மனிதன் எழுந்திருக்க முயற்சிக்கும் பொழுது பேதுரும் யோவானும் கைபிடித்து தூக்கி விடுகிறார்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. That means you have to do something to receive a miracle. அதற்கு பொருள் என்ன? நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏற்ற இடத்திலே போக வேண்டும் என்று நாம் முயற்சிக்க வேண்டும். Many times when we pray for people to get healed, அநேக முறை ஜனங்கள் சுகம் பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்கும் பொழுது we always tell people do something you could not do before. ஜனங்களை பார்த்து சொல்வேன், உங்களால இதுவரைக்கும் செய்ய முடியாத ஏதோ ஒரு காரியத்தை
நீங்க இப்போ முயற்சி செய்து Suppose you பாருங்கள். had a back pain and you had suffering from back pain. ஒருவேளை உங்களுக்கு முதுகுவலி இவ்வளவு நாள முதுகுவலி இருந்தால் I said bend and see, and then you will see the pain leave you. அவர்களுக்கு சொல்வேன், இவ்வளவு நாள் நீங்க உங்களால குனிய முடியாதுல, இப்போ நீங்க குனிந்து பாருங்கள் என்று முயற்சி செய்யுங்கள் என்று சொல்வேன். But there are some people who will not move. ஆனா சிலர் முதுகுவலி இருந்தாலும் சுகத்திற்காக எதிர்பார்த்தாலும் அப்படியே நிப்பாங்க. No. அசைய மாட்டாங்க, அப்படியே Many நிப்பாங்க. times if you bend, there'll be pain. The next time you bend, the pain is gone. அநேக முறை சுகம் பெறாவிட்டாலும் கூட நீங்க விசுவாசத்தோடு குனிந்து பார்க்கும் பொழுது அடுத்த முறை நீங்க குனியும் போது அந்த வலி உங்களிடத்தில் இருக்காது. Hallelujah. Hallelujah. Last time when I was in Singapore in the month of January, I prayed for a man because he had severe shoulder pain. ஜனவரி மாதத்தில் சிங்கப்பூரில் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்காக அவனுக்கு தோள் வலி அதிகமாக இருந்து அவனுக்காக I prayed and I left. நான் ஜெபித்து விட்டு கிளம்பி விட்டேன். I said, how's the pain? நான் கேட்டேன், எப்படி உன் தோள்ல வலி எப்படி இருக்கு? Oh, there is pain, brother. அவன் சொன்னா எனக்கு வலி அப்படியே இருக்கு. This time I met him 3 weeks back. 3 வாரங்களுக்கு முன்பு மீண்டும் சிங்கப்பூருக்குள்ளே அவனை சந்தித்தேன். He said, hey brother, I want to let you know, no more pain, all the pain is left. அப்போ என்ன பார்த்து சொன்னா, எனக்கு வலி இல்ல, அந்த வலி எல்லாம் சுகமாகி விட்டது. Hallelujah. Hallelujah. What happened? என்ன நடக்கிறது? The first time he did not exercise his motion. முதல் முறையாக சுகம் பெற்றுக்கொள்வதற்கு அவன் தன்னைத்தானே முயற்சிக்கவில்லை, அசையவில்லை. Later when he started doing these things, he was healed. ஆனால் நாட்கள் கழிந்து இதையெல்லாம் அவன் முயற்சி செய்து பார்க்கும் பொழுது அவன் சுகம் பெற்றுக்கொண்டான். Hallelujah. Hallelujah. That means you must do something which you could not do. நீ இதுவரைக்கும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீ முயற்சி செய்ய You வேண்டும். must attempt to do something. நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நீ முயற்சிக்க வேண்டும். Finally, verse number 8. 8வது வசனம். So the Bible says he received strength and he leaping stood and walked and entered and praised அவன் பலன் கொண்டதும் அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான் என்று வேதம் சொல்கிறது. The Bible says வேதம் சொல்கிறது his ankles bones received strength. அவனுடைய கால்களும் அவனுடைய கரடுகளும் பலன் கொண்டதாம். What must you do? என்ன செய்யணும் நீங்க? For a miracle. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா Receive it. பெற்றுக்கொள்ள வேண்டும். Receive it. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Amen. Say, Lord, I receive. கர்த்தாவே நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று அறிக்கை செய்யுங்கள். You must open your mouth and say, I receive it. வாய்களை திறந்து கர்த்தாவே இந்த சுகத்தை அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். I receive my breakthrough. என்னுடைய எழுப்புதலை நான் பெற்றுக்கொள்கிறேன். Many times we preachers, we preach like this, sweating it out, preach like this. அநேக முறை பிரசங்கியார்கள் கைகாரங்களை அசைத்து உற்சாகமாக பிரசங்கிக்கிறார்கள். But the people will say, okay, you pray, I will stand like this. ஆனா ஜனங்க மட்டும் அசையாம அப்படியே சோம்பேறியாட்டம் நீங்க என்னன்னா சொல்லுங்க, நான் இப்படி தான் நிப்பேன் என்று You know சொல்றாங்க. what I think of you? உங்களை பார்த்து என்ன நான் நினைக்கிறேன் தெரியுமா? You are not willing to receive a miracle. அப்ப உங்களை பார்த்து என்ன தெரியுது? நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லை. When Chennai was under floods, சென்னையிலே வெள்ளம் எப்போ சூழ்ந்ததோ people throw food packets from the helicopter. ஹெலிகாப்டர்ல இருந்து வானூர்தியில இருந்து அங்க மேல இருந்து உணவு பொட்டலத்தை தூக்கி போடுறாங்க. People, whether he's a doctor or a lawyer, ran to pick up food. அந்த மாடி மேல இருந்த எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் டாக்டரா இருந்தாலும் அந்த நேரத்துக்கு உணவுக்காக அவன் ஓடி போய் அந்த பொட்டலத்தை பிடிக்க முயற்சிக்கிறான். Because he's hungry. ஏன்னா அவனுக்கு பசி. But when a preacher preaches like this, ஆனா பிரசங்கியர் உற்சாகத்தோடு பிரசங்கித்தாலும் கூட we say, okay, you preach, let me see what the Lord can do. ஏனோ தானோ என்று அமர்ந்திருந்து நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, கர்த்தர் என்ன வேணாலும் செய்யட்டும் என்று உட்கார்ந்து இருக்கிறோம். You know what I'm telling about this kind of people? இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நான் சொல்வது என்ன தெரியுமா? You're not hungry to receive a miracle. தேவ அற்புதத்தை பெற்றுக்கொள்ள பசிதாகம் உங்களிடத்தில் இல்லை. If you're hungry, you will act hungry. பசிதாகம் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் அந்த பசிதாகத்து இருக்கிறவர்கள் போல நடந்து கொள்வீர்கள். You will not care about your neighbor, you will receive your miracle. நீங்க அக்கம் பக்கம் பார்க்க மாட்டீங்க, உங்களுடைய பசியை ஆற்றிக் கொள்வதற்கே நீங்க முதலிடம் கொடுப்பீங்க. You will know my help comes from the Lord who made heaven and earth. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு உதவி வருகிறது. So I am not ashamed of the gospel of Christ. ஆகையால் கிறிஸ்துவின் நற்செய்தி குறித்து நான் வெட்கப்படுவது இல்லை. Hallelujah. Amen. This man received strength. இந்த மனிதன் அற்புதத்தை அந்த பலத்தை பெற்றுக்கொள்கிறான். Because he received, அவன் பெற்றுக்கொண்ட நிமித்தம் he leaped up, stood and asked. அவன் குதித்து எழுந்து நடக்க ஆரம்பித்தான். What is interesting? முக்கிய ஒரு ஆச்சரியமான காரியம். Usually this man, when he was healed, இவன் சுகம் பெற்றதும் first he must walk, முதலாவது நடக்கணும், and then he must stand. First he must stand, முதலாவது அவன் எழுந்து நிக்கணும், then he must walk, பிறகு நடக்கணும், and then he must leap. அப்புறம் தான் குதிக்க வேண்டும். That is the correct procedure. இதுதான் முறை, ஏற்ற முறை. This man started leaping. ஆனா முதலாவது இந்த மனிதன் செய்தது குதித்து எழுகிறான். First he leaped, முதலாவது குதிக்கிறான், then he stood, அப்பொழுது பிறகு நிற்கிறான், and then he walked. அப்புறம் தான் நடந்து போகிறான். Hallelujah. Hallelujah. That means the man received his miracle. அப்போ அப்படினா இந்த மனுஷன்
எப்படியாக அவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டிருக்கலாம். Last and final point. கடைசியாக People saw him and glorified the Father. ஜனங்கள் இந்த அற்புதத்தை பார்த்து பரலோக தந்தையை துதிக்கிறார்கள். Your life will be a testimony. இப்படி நடந்தா உங்க வாழ்க்கை சாட்சியா மாறிடும். Somebody shout hallelujah. அல்லேலூயா சொல்வோமா? Your life will be a testimony. உங்கள் வாழ்க்கை சாட்சியாக வேண்டும். Maybe your life is low in the ashes. ஒருவேளை புழுதியிலே உங்கள் வாழ்க்கை கீழ்த்தனமான இடத்தில் இருக்கிறதா? But you will rise up. நீங்கள் எழப் போகிறீர்கள். You will be top and not the bottom. நீங்கள் கீழாக இருக்க மாட்டீர்கள், மேலாக தான் இருப்பீர்கள். You will be the head and not the tail. நீங்கள் தலையாக தான் இருப்பீர்கள், வாளாக இருக்க மாட்டீங்க. People who are scorning you will look at you in amazement. உங்களை நிந்தித்தவர்கள் உங்களை ஆச்சரியமாக பார்க்க வேண்டும். That's the power of Jesus. அதுதான் இயேசுவினுடைய வல்லமை. Let's pray together. நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போமா? Can you stand to your feet? எழுந்து நிற்போமா? Hallelujah. I'm going to pray a very common prayer. ஒரு சின்ன ஜெபம் செய்ய போகிறேன். But tomorrow please come. நாளைக்கு தவறாம வாங்க. Amen. Amen. And we are going to spend some more time and then we will pray for you individually, please. நாளைக்கு தான் தனி ஜெபம் உண்டு. இன்றைக்கு நாளை அதிக வார்த்தை கேட்ட பின் தான் தனி ஜெபம் செய்யப்படும். Why? Because I want to feed you with more word and then you will be ready for receiving your miracle. எதற்காக என்றால் அதிக வார்த்தை நீங்கள் கேட்ட பின்பு நீங்கள் ஆயத்தமான பிறகுதான் அற்புதத்தை எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். If you receive this word, lift your hands and say praise the Lord. இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா இருந்தா கைகளை உயர்த்தி காண்பியுங்கள். Receive your word. Receive this word. இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. Say, God, I receive the word. ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. I receive my breakthrough. என்னுடைய எழுப்புதலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். Your word says, இந்த வார்த்தை சொல்கிறது, the entrance of your word brings light. The entrance of your word brings light. உம்முடைய வசனத்தின் வாசலானது எங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. And today the darkness has left my brain. இன்றைக்கு என் மனதில் இருந்த அந்த காரிருள் நீங்கி இருக்கிறது. Because the light of the word has shone in my heart. என்றால் இந்த இறை வார்த்தையின் ஒளி என்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து விட்டது. Come on, lift your hands to God this morning. அனைவரும் கரங்களை உயர்த்தி காண்பிப்போமா? Say, let thy word work in my life. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என் வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும். Thy word is a lamp unto my feet and a light unto my path. உம்முடைய வார்த்தை என்னுடைய பாதங்களுக்கு தீபமும் என்னுடைய வழிக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. Every darkness in my life go in the name of Jesus Christ. என் வாழ்க்கையிலே காணப்படுகிற இருளே இயேசுவின் நாமத்தில் அகன்று போ. Come on, somebody open your mouth. வாய்களை நாம் அனைவரும் விரிவாக திறந்து and say, every darkness go in the name of Jesus. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே இருளே ஒழிந்து போ. Go in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இருளே அகன்று போ. From my family go. என் குடும்பத்தில் இருக்கிற இருள் நீங்கட்டும். From my body go. என் சரீரத்தில் இருக்கிற இருளே வெளியே போ. From my office go. என் அலுவலகத்தில் இருக்கிற இருளே வெளியே போ. From that evil spirit go. அந்த அசுத்த ஆவியே வெளியே போ. I am free in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே நான் விடுதலையாக்கப்பட்டேன். I am ready to receive my miracle in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சுகத்தை அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாய் விட்டேன். In the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே every foul spirit எல்லா அசுத்த ஆவிகளே which is not of the spirit of God, தூய தேவ ஆவியினுக்கு இல்லாத வேறு ஆவிகளே, we break your power. உன்னுடைய சகல வல்லமைகளையும் நாங்கள் ஒடித்து போடுகிறோம். In the name of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. In the name of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Somebody say in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். Every foul spirit out of my body. எல்லா அசுத்த ஆவியே என் சரீரத்தை விட்டு வெளியே போ. I am healed. நான் சுகமாய் விட்டேன். I am set free. நான் விடுதலையாக்கப்பட்டு விட்டேன். The power of the Holy Ghost. தூய ஆவியானவருடைய வல்லமை It will change my life. என் வாழ்க்கைக்குள் வந்து விட்டது. Right now. இப்பொழுதே. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Right now. இப்பொழுதே. In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். Somebody say, I receive my miracle. சொல்லுங்க, என் அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். I receive my miracle. என் அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். I receive my deliverance. என்னுடைய விடுதலையை பெற்றுக்கொள்கிறேன். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Hallelujah. Hallelujah. Somebody lift your hands and praise the Lord. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். Thank you, Lord. இயேசுவே உமக்கு நன்றி. For every miracle. நீ செய்த அனைத்து அற்புதத்திற்காக. Thank you, my life is getting better. என்னுடைய கால்கள் சுகம் பெற்றுக் கொண்டிருப்பதற்காக நன்றி. Thank you, I'm going to walk, leap